விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் பருவமழை குறித்த முக்கிய முன்னறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. இன்று முதல் பருவமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் விவசாயம், நீர்வளம் மற்றும் அன்றாட வாழ்வில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய காலநிலை நிகழ்வு ஆகும். பருவமழை தொடங்க உள்ளதால் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் போன்ற குறிப்பிடத்தக்க இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு வானிலை மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 மாதங்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. சூரியனின் அளவுக்கு அதிகமான வெயிலை தாங்க முடியாமல் பலரும் மழைக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். இன்று அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் மற்றும் தெற்கு வங்காள விரிகுடாவுடன் அந்தமான் கடலில் பருவமழை தொடங்கும் என்று கூறப்படுகிறது. பருவமழை ஏற்படும் போது அது ஈரப்பதம் நிறைந்த காற்றை கொண்டு வருகிறது. இது பரவலான மழைக்கு வழிவகுக்கும். இந்த பருவமழை நீர்த்தேக்கங்களை நிரப்புவதற்கும், விவசாயத்தை ஆதரிப்பதற்கும், சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதற்கும் இன்றியமையாதது. இன்று தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக காற்றுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம். அதேபோல நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு போன்ற சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கக்கூடும். மே 14 அன்று காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் முழுவதும் லேசானது முதல் மிதமானது வரை மழை நீடிக்கும். திருப்பத்தூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு போன்ற சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்த கனமழை விவசாயத்திற்கு முக்கியமானது. குறிப்பாக சரியான நேரத்தில் பருவமழையை நம்பியிருக்கும் பயிர்களுக்கு தேவையான ஒன்று. சென்னையில் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். கடுமையான வெப்பத்தில் இருந்து ஓரளவு நிவாரணம் கிடைக்கும் என மக்கள் எதிர்பார்க்கலாம். அதிகாலையில் குறைந்தபட்சம் 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், பிற்பகலில் அதிகபட்சமாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும். வெளிப்புற நடவடிக்கைகளை திட்டமிடுபவர்கள் நீரேற்றத்துடன் இருக்க வேண்டும் மற்றும் வெப்பத்திற்கு எதிராக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மேலும் தென்மேற்கு வங்கக்கடலில் புயல் உருவாகும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த புயலுடன் தொடர்புடைய காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதனால் மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும். ஒட்டுமொத்தமாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இந்த முன்னறிவிப்பு வரவிருக்கும் பருவமழை காலத்திற்கு தயாராக மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது.